T20 வந்ததுக்கப்புறம் டெஸ்ட் அழிய போகுது அப்படின்னு நம்ம பேச ஆரம்பித்தோம். ஆமாம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ என்னன்னா டெஸ்ட்லாம் இல்லைங்க, ஒன் டேவை நம்ம அழிக்க போகிறோம் அப்படின்னு புது புது ஃபார்மேட்டை கொண்டுட்டு வராங்க. அதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்குதா? ஆமாம், இது எல்லா ஃபீல்டுலேயுமே அந்த ரெஃப்ளெக்ஷன் நடந்துட்டு இருக்குல்ல. அந்த சினிமாவோ எதுவாக இருந்தாலுமே அந்த லாங் டியூரேஷன் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கறதுக்கான அட்டென்ஷன் ஆடியன்ஸ் கிட்ட இல்லை, உண்மையிலே இல்லைங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று அதை கிரியேட் பண்ணுறவங்க வந்து அது ஆடியன்ஸ் விரும்ப மாட்டாங்க, இதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு அவங்களே டிசைட் பண்ணி ஒன்று பண்ணுறது. அதில் நிறைய பிஸ்னஸ் பர்பஸும் இருக்குது எல்லாத்துலேயுமே. இப்போ நம்ம அதுக்கு வந்து டெஸ்ட் வந்து அது மாதிரி போயிருந்தா நம்ம வந்து ஒத்துக்கலாம். ஆமாம், 5 நாள் நடக்குது, 5 நாள் எவன்டா உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். அந்த டெஸ்ட்டுக்கு வந்து எந்த ஆபத்துமே இல்லை. மற்ற எல்லா கண்ட்ரிலையும் ஓரளவுக்கு டெஸ்ட் வந்து நல்லா கூட்டம் சேருது, ஆடியன்ஸ் ஃபுல்லாக ஒரு ஸ்டேடியம் வந்து பேக்கடாக இருக்குது. இந்தியாவை தவிர வேற எல்லா இடத்தையும் அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் நல்லா தெரியுது, ஒரு 2023 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் அது கம்மியாகிட்டே வருது. ஓடிஐ சீரிஸ், பைலேட்டரல் சீரிஸுங்கிறது நின்று போயிடும் போல. இனிமேல் பைலேட்டரல் சீரிஸில் யாராச்சும் தோத்தாங்கன்னா கூட யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, T20 வந்த புதுசுல 2020 வந்துருச்சு, அதுக்கு பயங்கரமா ஆடியன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொன்னதுக்கப்புறம் அப்பவே இந்த டாக் இருந்துச்சு. ஒன் டே மேட்ச் இதுக்கப்புறம் இருக்காது. ஒன் டே மேட்ச் எனக்கு வந்து இல்லை. அப்போ வந்து டெஸ்ட்டுக்கு எப்பயுமே ஒரு கிளாசிக் ஸ்டேட்டஸ் இருக்கு. அதுதான் ரியல் கிரிக்கெட்டு. வந்து லெஜெண்ட்ஸ் அதுதான் பார்ப்பாங்க. இப்போ கிட்ஸுக்கு T20 லெஜெண்ட்ஸுக்கு டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு அதுக்கு ஒரு அந்த ஒரு இந்த ஸ்டேட்டஸ், கிளாசிக் ஸ்டேட்டஸ் இருக்கனால டெஸ்ட் அதை எதுவும் பண்ண முடியாது, இருந்துதான் ஆகணும். அந்த ஃபார்மேட் வேணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை விட கம்மியாக பார்க்கணும்னா T20 பார்த்துக்கலாம். இது நடுவில் ஒன் டே தேவையில்ல, அல்லது ஒன் டே இல்லாமல் போயிடும் ஃபியூச்சர்லன்ட்டு அப்பவே அந்த டாக் வந்துச்சு. அப்படியா? அது வேணா ஆச்சரியமா இருந்துச்சு. ஒன் டே எப்படி இல்லாமல்? அதான் நானும் எனக்கு பெரிய ஃபார்மேட் அழிச்சா கூட அழிச்சா பரவாயில்லன்னு சொல்லல. அது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நம்ம வந்து 3 மணி நேரம் படம் பார்க்குறோம் அப்படிங்கிறத வந்து கம்மியாகி இப்போ 30 செகண்ட் ரீலுக்கு ப்ரோமோ வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் BI நியூஸ் கலாட்டாலாம் 3 செகண்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் மீதி 30 செகண்ட் BI நியூஸ் கலாட்டாலாம் ஒரு 10 செகண்டுக்கு அந்த 30 செகண்ட்ல இருக்க ப்ரோமோ இருக்குது, உள்ள இருக்குது. அந்த அளவுக்கு கம்மியாயிடுச்சு. சரி, ஒருவேளை அந்த வீடியோ 15 நிமிஷம் வீடியோ பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இப்படி கம்மியாயிட்டு வருது. அந்த ரீலையுமே இன்ஸ்டாகிராமில் லெஃப்ட்ல லாங் ப்ரெஸ் பண்ணால் ஸ்பீடாக ஓடுது, 2x ஸ்பீடில் ஓடுது. அதையும் பார்க்குறாங்க. ஆமாம், அவள் கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து முடிச்சலாமா அப்படிங்கிறது. ஷார்ட்ஸ் தான் இருக்கிறது, ஷார்ட்டு பார்க்கலாம். ஒன் டேவை வந்து எப்படிலாம் பார்க்க வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணணும். அந்த BCCயும் ICCயும் வந்து BCCயும் ICCயும் முடிவு பண்ணணும். ஆனால் அதை பண்ணாமல் அதுக்கு பார்த்தா புது புது ஃபார்மேட்டை கொண்டுட்டு வராங்க. இப்போ வந்து டெஸ்ட் T20 அப்படின்னு ஒரு ஃபார்மேட். ஒரே நாளில் 2 T20 மேட்ச். ஃபர்ஸ்ட் அதாவது 4 இன்னிங்ஸ் வச்சு டெஸ்ட் ஆடுற மாதிரியே முதல் இன்னிங்ஸ் வந்து 20 ஓவர், அடுத்த டீம் 20 ஓவர். அப்படி நம்மளை வந்து T20 மாதிரியே ஒரு ஒன் டேக்கு பழக்கிறாங்க. டெஸ்ட்டும் இருக்க மாதிரி, டெஸ்ட் மாதிரி 4 இன்னிங்ஸ். அதாவது டெஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கு, ஒன் டே மாதிரி ஒரு நாள்ல நடக்குது. ஆனா வந்து ஆக்சுவலா அது T20. அதுக்கு வந்து அது ஆப்வியஸா தெரியுது. ஒன் டே வந்து இனிமே ஒன் டே விளையாடுறது வந்து கம்மி பண்ணல, ஆடியன்ஸ் கம்மியாயிட்டே வராங்க. அது இப்ப லாஸ்டா ஆஸ்திரேலியா சீரிஸ் நடந்தது. அது ஆஸ்திரேலியாவில் கோலிக்கும் ரோஹித்துக்கும் கடைசி மேட்ச், கடைசி சீசன். இனிமே வந்து ஆஸ்திரேலியாவில் போய் விளையாடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. 2 பேருக்குமே ஆஸ்திரேலியாவில் நிறைய மெமரிஸ் இருக்கு ஆஸ்திரேலியன்ஸுக்கு. ஏன்னா ஒரு 15 வருஷம் இது இருக்குது. 2014 இது வரைக்கும் கோலி பண்ணது, ரோஹித் பண்ணதுன்னு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குது அங்கே ஆஸ்திரேலியாவில். இது மாதிரி ஒரு காரணம் இருந்தால் மட்டும்தான், ஒரு பெரிய ஸ்டார் பிளேயர் இருக்கணும், ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். இது மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவ்வளோ கூட்டத்தை கொண்டுட்டு வர முடியுது. இது மாதிரி காரணம் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு பைலேட்டரல் சீரீஸில் வந்து ஒரு இந்தியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் விளையாடுதுன்னா அதே அளவு கூட்டம் வர மாட்டேங்குது. 2019 வரைக்குமே ஒன் டேக்கு பெரிய ஆடியன்ஸ் இருந்தாங்க. ஆமா, ஒரு நாட்டுக்கும் ஒரு சீரிஸ் இருக்கும். இப்போ நம்ம ஆஸ்திரேலியால போய் விளையாட போறோம்னா, இங்கிலாந்துல போய் விளையாட போறோம்னா அந்த கிரவுண்ட் செம்மையா இருக்கும். அங்க இருக்க ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ், அவங்க பயங்கர ஜென்டில்மேன் ரசிகர்கள், யாரு அடிச்சாலும் கை தட்டுவாங்க. அது மாதிரி நமக்கு நிறைய மெமரிஸ் இருக்கும். இப்போ அங்க போய் நம்ம ஜெயிச்சுட்டு வரோம் அப்படிங்கிறது ஒரு நல்ல மொமெண்டா இருக்கும். அங்க போறதுக்கு முன்னாடியே ஒரு இது மாதிரி கோலியையோ இல்லைன்னா ரோஹித்தையோ ஏதோ ஒரு பெரிய பிளேயரை சீண்டி ஒரு ஆர்டிகல் வரும் போறதுக்கு முன்னாடியே. அதுக்கு ரிப்ளை பண்ற மாதிரி தான் இவங்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு டெஸ்ட்லயும், இது டெஸ்ட்ல தான் அதிகம் நடக்கும். இது ஒன் டேலயும் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ அது கம்மி ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம அந்த 7 மேட்ச் சீரிஸ்லாம் சொல்றோம்ல, 7 மேட்ச்ன்றது வந்து 3 நாளைக்கு ஒன்று 4 நாளைக்கு ஒன்று மாதிரி நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு மாசம், ஒரு 20, அது ஒரு மாசம் முழுக்க நம்ம அதை பத்தி பேசி தொடர்ந்து ஸ்கூலோ காலேஜோ வேலைக்கு போற இடங்கள்ல வந்து ஒரு மேட்சும் இப்போ 2 மேட்ச் முடிஞ்சிருக்கு, ஆளுக்கு ஒன்னு ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து யார் ஜெயிப்பா, இல்ல ஒரு 3 தோத்துட்டோம், இன்னும் 1 ஜெயிச்சா முடிஞ்சிருச்சு, இல்லைன்னா ஏதாவது 1 டிரா
ஆச்சுன்னு வச்சுக்கோங்க 4-2 ஜெயிச்சாகணும். ஆமா ஆமா அந்த ப்ரெஷர் இருக்கும். ஸோ ஒரு மாசம் முழுக்க ஒரு 2 டீமுக்கான அந்த மேட்சை பத்தி நம்ம பேசியிருப்போம். இன்னைக்கு வந்து ஒரு நாள் தான், அன்னைக்கு அடுத்த நாள் வேற டீம் வேற சம்பந்தமே இல்லாத டாபிக் வந்து நமக்குள்ளேயே வந்துருது. இப்போ என்னன்னா 2 மேட்ச் T20லாம் விளையாடுறாங்க. எதுக்கு 2 மேட்ச்னே புரியும். T20ல என்னத்த 2 மேட்ச் எனக்கு புரியும். விளையாடுறது அது எப்படி சீரிஸ் வின் பண்ண முடியும்? 3 மணி நேரம் தான் விளையாடுறாங்க. 3 மணி நேரம் தான் விளையாடுறாங்க. ஒன் டே ஏன் தேவை அப்படிங்கிறதுக்கு உனக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்குதா? ஒன் டே எதுக்கு வேணும் அப்படின்னு? நம்ம மெமரிஸ் மட்டும் இல்லை, நமக்கு மெமரிஸை தவிர வேற ஏதாச்சும் உனக்கு அது மாதிரி ஏதாச்சும் இருக்குதா? அது ஒரு எப்படி சொல்றது, இப்போ டெஸ்ட்டுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குல்ல, அதுதான் ஆக்சுவல் கிரிக்கெட் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா. ஒரு ஏன்னா ஒரு பிளேயரோட எல்லா பேஷன்ஸையுமே அது ஒரு இது பண்ணி வெளில வர்றது தான் வந்து ஒரு ஆக்சுவல் நம்ம ஒரிஜினல் கேரக்டர் வரும். ஆமா ஆமா, அதுதான் ஒரு ஸ்போர்ட்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். அது ஓகே. பட் ஒன் டேன்றது வந்து அது ஒரு மாதிரி பிலாசபிக்கலாம் சரி, எல்லாத்துலயுமே நிறைய விஷயங்கள் இருக்கிறது. 50 ஓவர் அப்படிங்கும்போது கம்ப்ளீட் டே இருக்குது. இப்போ டே நைட் மேட்ச்னா பாதி டே அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் நமக்கு வந்து வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சரியான இதா இருந்தது 50 ஓவர் தான். ஏன்னா 9 to 5 யாருமே டெஸ்ட் உட்காந்து பார்க்க முடியாது. இப்ப வேணா வேலை விட்டு இல்லாம ஜாலியா நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி இருக்கிறதுனால பார்க்க முடியுது. அந்த டைம்ல பார்க்க முடியாது. வேலை இல்லாதவங்க மட்டும்தான் டெஸ்ட் பார்க்குற மாதிரி இருந்தது. ஒன் டே வந்து எல்லாராலையும் பார்க்க முடிஞ்சது. ஆனா ஒன் டேல வந்து எந்த நேரம் வேணா மேட்ச் மாறலாம்ங்கிறதுக்கு நீ எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷமும் எஃபோர்ட் போட்டு இருக்கணும். அது வந்து எந்த ஒரு ஓவர்ல மாறும், 2 ஓவர்ல மாறும். ஒரு பால்ல T20 மாதிரி ஒரு பால்ல 2 பால்ல மாறவே மாறாது. அதுக்காக நீ வந்து ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டே இருக்கணும். அது ஃபர்ஸ்ட் 10 ஓவர் கடைசி 10 ஓவர் விட்டுட்டு மீதி இருக்க 30 ஓவர்ல நம்ம என்ன எடுத்துட்டு போறோம் அப்படிங்கறதுல தான் ஒரு ஒன் டேவோட பியூட்டியே இருக்கும். அதுக்குள்ள இன்னும் நிறைய அழகான சில மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இப்ப நம்ம ஒன் டேல தான் வந்து பார்ட்னர்ஷிப்ங்கிற விஷயத்தை பேசுவோம். இந்த காம்போ ரொம்ப நேரம் இருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப் 150-200 அடிச்சாங்க. நம்ம ஒரு விக்கெட் விழுந்து அடுத்து ஒருத்தர் வராருன்னா இப்போ வந்து அவன் அவுட்டா, இவன் வரானா இவன் அடிப்பானா, இவன் போறானா அடுத்தவன் அவன் அடிப்பானா அப்படிங்கிற அது மட்டும் தான் இருக்கு. அப்போ வந்து இப்போ யுவராஜும் கோலியும் சேராங்கன்னா இந்த காம்பினேஷன் எவ்வளவு நேரம் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன். அது லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வந்து வேற எதுல ஒர்க் ஆகுதோ இல்லையோ ஒன் டேல ஒர்க் ஆகும். மாறிக்கிட்டே இருப்பாங்க, மாத்திக்கிட்டு இருக்கணும். இன்னொன்னு இப்ப ஒரு பேட்ஸ்மேனுக்கும் சரி ஒரு பவுலருக்கும் சரி ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கும். நீ வந்து ஒரு 2 ஓவர் வந்து நிதானமா ஆடலாம். ஒரு அதுக்கப்புறம் ஒரு 4 ஓவர் கொஞ்சம் ரன்ஸ் மட்டும் ஓடிக்கலாம். அப்புறமா நீ அடிக்கலாம். ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கும். அதே மாதிரி பவுலருக்கும் 10 ஓவர் போடுவாங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுமே அவங்க அந்த ஃபுல் இதை காட்ட முடியும். ஃபர்ஸ்ட் இந்த ஆரம்பிக்கிறப்ப பவர் பிளேல அந்த ஃபீல்டிங் வச்சு ஒரு பவுலர் எப்படி பவுல் பண்றாரு, அதுக்கப்புறம் பவர் பிளே இல்லாம ஃபீல்டிங்ல வெளில நிப்பாட்டினதுக்கு அப்புறம் ஒருத்தர் எப்படி போறாரு, அப்படி அவங்களுமே எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி ஒரு இது இருக்கும். நமக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி நமக்கு ஒரு 10 ஓவருக்கு அப்புறம் மேட்ச் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கறது ஆரம்பிக்கும். 10 ஓவர்ல வந்து இந்த T20 ஆடுற மாதிரி வானவேடிக்கை அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருக்கும். ஏன்னா பவர் பிளேயர் உள்ள பாட்டி வச்சிருப்பாங்க, அது மாதிரி நடந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் சிங்கிள் ஓடுறது, சிங்கிள் வந்து 2s கன்வெர்ட் பண்றது, அது தோனி ஒரு பயங்கரமா இருக்கும். நான் வந்து 1.6 வந்து நான் 2 கன்வெர்ட் பண்ண மாட்டேன். 1.7 எனக்கு தெரிஞ்சதுன்னா 2 கன்வெர்ட் பண்ணுவேன். அந்த அளவுக்கு 1.7 இப்ப சொல்லும் போது யோசிச்சு பாக்குறேன். இப்ப இந்த 2 ரன் ஓடுறது 3 ரன் ஓடுறதுன்றது அந்த விஷயத்தை நம்ம மறந்துட்டோம். 4 அடிச்சா இல்ல பால் 4 போலையா, அதனால வேணா ஒரு ரன் ஓடலாம். ஆமா அடிக்கணும்னா வந்து 4-6 மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி. இப்ப நம்மளே 2-2 அப்படிங்கிற ஒரு இல்ல முன்னால 2-2 ஏன்னு சொல்லு 2 வந்து அடுத்த தடவை நம்ம பேட்டிங் கிடைக்கும். அவ்வளவுதான், வேற எதுக்கும் கிடையாது. தோனி எல்லாம் 3 ரன்லாம் கூட அவ்வளவு ஆர்வமா ஓடும். 3 ரன் யோசிச்சே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3 ரன் ஓடுறதுக்கு கிரவுண்ட் பெருசா இல்ல. பால் கை சேர்றதுக்குள்ள ஓடி முடிக்க முடியல. கிளாஸ்னு ஒரு பிளேயர், சவுத் ஆப்பிரிக்கன், பயங்கர T20ல பீக் ஃபார்ம்ல இருக்காரு. ஒன் டேல பீக் ஃபார்ம்ல இருக்காரு. ரிட்டையர் ஆயிட்டு இன்டர்நேஷனல் மேட்ச்லேருந்து ரிட்டையர் ஆயிடுறாரு. பீக் ஃபார்ம்ல இருக்கும்போது அவரோட ஆனால் ஏஜ் ஆயிடுச்சு, 31 அந்த ரேஞ்சு ஆயிடுச்சு. அப்போ வந்து ரிட்டையர் ஆயிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, ஒன் டே ஃபார்மெட் வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா இனிமேல் வந்து பிளேயர்ஸ்லாம் எல்லாருமே T20க்கும் டெஸ்ட்டுக்கும் பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவங்களோட பாடி வந்து ஒன் டேக்கு வந்து பழகாது இனிமே. அதனால அந்த ஃபார்மெட்டை இது பண்ணிட்டு 50 ஓவர் வேர்ல்டு கப் மட்டும் நடத்தலாம். அந்த வேர்ல்டு கப் நடக்கிறதுக்கு 1 மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 2-3 மேட்ச் மட்டும் நடத்திட்டு வேர்ல்டு கப் நடத்திக்கலாம். பீக் ஃபார்ம்ல இருக்கிற ஒரு பிளேயர் கரண்ட்ல விளாண்டுக்கிட்டு இருக்கா, அப்படி அவருக்கே அது மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. ஒன் டே வந்து இதாயிடுச்சு. நான் சொல்லுங்கல்ல, அந்த டாக் அப்பையில இருந்தே இருந்துட்டு இருக்கு. ஒரு மாதிரி ஒரு ரஃபா அது என்ன ஆகலன்னு சொல்றாங்கன்னு தெரியல. ஏன்னா எப்பவுமே வந்து
அந்த லாங் ஃபார்மேட்டுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. ட்ரெண்ட் மாற மாற அது எவ்வளோ ஷார்ட்டா கொடுக்க முடியுமோ அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. இந்த மிடில் லெவல்ல இருக்கிறது வந்து யாருமே வர மாட்டாங்க, இவங்களும் பார்க்க மாட்டாங்க அவங்களும் பார்க்க மாட்டாங்க, நின்று போயிடும். அந்த ஆங்கிள் இருந்து சொல்லி இருந்திருப்பாங்களா என்னன்னு தெரியல. இருக்கலாம். அடுத்து T20 போர் அடிச்சு போச்சு அப்படின்னு நினைக்கிற ஆளுகளுக்கு 100 பால் மேட்ச். அதுவே இப்பதான் ஏதோ ஒரு மாதிரி அரச பிரசலா கேட்டு என்ன பிளான் ஆக்சுவலா 100 பால் கிரிக்கெட்னா என்ன பண்ண போறாங்க? 100 பால் மட்டும் போடுவாங்க. இப்போ ஒரு ஓவருக்கு வந்து 6 பால் அப்படின்னு இருக்குல்ல, அதுல வந்து 5 பால் வந்து 5 பால் இல்லைன்னா 10 பால் வரைக்கும், ஒரு 5 பால் போடலாம் இல்லைன்னா 10 பால் போடலாம் ஒரே நேரத்துல ஒரு பவுலர். அது மாதிரி 10 பால் போடலாம். அது கேப்டனும் பவுலரும் டிசைட் பண்றது. அது மாதிரி பண்ணோம். 100 பால்னா 10 ஓவர் 100 பால். அதேதான் T20 ஃபார்மேட்ல ஒரு பால் கம்மி பண்ணி எல்லாத்துலயும் அந்த மாதிரி 100 பால் அடிச்சு சிதற விடுறது. அந்த மாதிரி ஒரு இங்கிலாந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஆனால் சக்ஸஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். அது இல்லை, அது எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நம்ம ஒரு ஓவர்னா 6 பால் அப்படின்னு பழகிட்டோம். அது இன்னொன்னு T20ன்றதே இருக்கிறதுலே கம்மி தான். அதுலேயே வந்து எல்லா பேட்ஸ்மேனும் இறங்கிட முடியல, எல்லா பவுலரும் கரெக்டான ஓவர்ஸ் போட முடியலங்கிற இதுதான் இருக்குது. நீ அதையும் குறைக்கிறீங்கன்னா அது வந்து ஆடியன்ஸ் கிட்ட ஒர்க் அவுட் ஆகுது. இன்னொன்னு அது அந்த 6 பால் 5 பால் ஆக்குறது இருக்குல்ல, அந்த பேட்டர்னே நமக்கு ஒத்துக்கவே முடியாது, நம்மளே யோசிக்க முடியல. அது ஒரு மாதிரியா ஆக்கோடா இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி T20 இங்கிலாந்து தான் கொண்டுட்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட் 2003லயோ 2004லயோ. அப்போ வந்து அதே மாதிரி இவங்களுக்கு மறுபடியும் T100 அப்படின்னு கொண்டுட்டு வந்தாங்க, 100 பால்ஸ் அப்படின்னு. அது ஒர்க் ஆகல. கொஞ்சம் இந்த T100ன்றதோ 100 பால் மேட்ச் அப்படிங்கிறதோ கொஞ்சம் ஃபேன்சியா இருக்குங்கிறதுனால அது ஐடியா வச்சிருப்பாங்க, ஒர்க் அவுட்லாம் ஆகாது. அதுக்கப்புறம் இப்போ இந்த லீக் மேட்ச்லாம் ஆடுறாங்கல்ல, அதை பத்தி ஏதாச்சும் இப்போ IPL, CPL, இந்த மாதிரி BPL இதுலலாம் ஆஸ்திரேலியாவில் விளையாடுறது, அது மாதிரி அது மட்டும்தான் கிரிக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. அதுவும் இன்னைக்கு குறிப்பா இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் வந்து IPL மட்டுமே பார்த்து கிரிக்கெட் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறானுங்க. IPL வந்துச்சுன்னா மைக்க தீட்டு போனா போதும், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருக்காங்க. குட்டி குட்டி குஞ்சானுங்கெல்லாம் வந்து அதை அவனுங்களை பேட்டி தனியா வர இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கானுங்க. அதுதான் அது IPL-ஓட ஹைப் வந்து யாராலும் இனிமேலாம் கம்மி பண்ண முடியாது, அதிகமாயிட்டே தான் போகுது. இப்போ டோனி வச்சு கரகரன்னு கறக்குறாங்க. டோனி போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? போனாதானே. அதான் இந்த வருஷம் தான் லாஸ்ட் சீரீஸ் தான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியா? கடந்த 8 வருஷமா தான் சொல்லிட்டு இருக்காங்க. 8 வருஷமா மேல இல்ல பாவம். அவர் வந்து அவரை வச்சுதான் இப்ப இந்த டிக்கெட் வந்து விற்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. போன தடவை தோனி லாஸ்ட் மேட்ச் லாஸ்ட் சீரீஸ்ன்னு சொல்லி நல்லா விளம்பரப்படுத்தியும் கடைசி நேரத்துல வந்து டிக்கெட் விற்க பெருசா சேல் ஆகல. பயங்கர ஹைப் இருந்தது தோனிக்கு. ஏன்னா எல்லாராலையும் இனிமேலாம் விளையாடவே மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அது. ஆனா வந்து உடனே தோத்துக்கிட்டே இருக்கவும் அப்படியே ஹைப் கம்மியாயிடுச்சு. ஹைப் கம்மியாகி பிளாக்ல டிக்கெட் எல்லாம் அதாவது யாருமே விற்கிறது இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் நம்மளோட ஹைப் கம்மியானதுக்கு காரணம். மற்ற இதுலலாம் மற்ற டீம்ல இப்போ RCB இருக்கட்டும், RCB வந்து 9 மேட்ச் தோக்கும், 8 மேட்ச் தோக்கும். அந்த 10வது மேட்சுக்கும் அதே ஹைப்போட வருவாங்க. அது வந்து ஒரு இதுதான் ஜெயிச்சாதான் ஒரு மாதிரி வித்தியாசமா எப்படி எதிர்கொள்றது தெரியாம. மற்றபடி தோத்தோம்னா எப்போதும் போல அவங்க பாட்டுக்கு ஆடியன்ஸ் வருவாங்க. இவங்களுக்கு வந்து பேனிக் ஆயிட்டாங்க. ரொம்ப நாள் வந்து சென்னையில தோத்து ரொம்ப நாள் ஆச்சு. சென்னையில தோக்குறது இதெல்லாம் பார்த்து அவங்களால புரிஞ்சுக்கவே முடியல. அதுவும் KKR கூட ஒரு மேட்ச் தோத்து ரொம்ப சென்னையில தோக்குறாங்க. அவங்க வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, ஒரு டாட் பாலுக்கும் இத்தனை மரம் வரணும்னு. சென்னை ஸ்டேடியத்தை போட்டு ஃபுல்லா மரத்தை மட்டும் வச்சு மாதிரி ஒரு போஸ்ட் போட்டாங்க. அதுல காண்டாயிட்டாங்க. சென்னை காண்டாயிட்டு அதுக்கப்புறம் தான் டீம் இது பண்ணது, ரீஃபார்ம் பண்ணி நிறைய யங்ஸ்டர்லாம் கொண்டுட்டு வந்து பயங்கரமா. அதுக்கப்புறம் இப்போ டீம் ரெடி பண்ணிட்டாங்க. அதுல வந்து குரூப்ல டூப் மாதிரி நம்ம தலைவர் இருக்காரு தோனி. இப்போவும் எதுக்குன்னு தெரியல. அது கேப்டன் கீப்பிங் அப்படின்னு ஒன்று இருந்துகிட்டு இருந்த வரைக்கும் ஓகே. இப்போ ரெண்டுமே இல்லை. ஆமா 4 பால் மட்டும் ஆடுறதுக்கு, ஏன்னா அந்த 4 பாலுக்கு ஆடுறாரு, 4 பாலுக்கு ஏதாவது பண்ணிடுவாரு ஹெலிகாப்டர் அப்படி இப்படின்னு சொல்லி தான் டிக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் வேற என்ன காரணம்? அதான் காரணம். நம்ம போன தடவை வந்து லப்பர் பந்து பாட்டு, இந்த தடவை ஆக்சுவலா இப்போ லப்பர் பந்துல வந்த விஜயகாந்த் பாட்டு அது போட்டாங்க. இந்த தடவை வந்து தொட்டாலே பட்டாசு தான். அந்த தடவை அதுக்கு தான் ரெடியா இருக்காங்க. ஓகே, அது வரைக்கும் இருக்குமா தொட்டாலே பட்டாசு? இல்ல வேற பாட்டு இல்ல, இப்போ அதான் போட்டுருவாங்க.
இல்லை கூலியிலேருந்து தான் போடணும் இல்லை அதுதான் சின்னதாக ஒரு கற்பனை மாதிரி தான் அதுவும். புரியுது. அதான் இப்போ எல்லாமே ஃபுல்லாக அந்த லீக் மேட்ச்ங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்குது. பிளேயர்ஸும் அதுக்கு தான் வந்து அதிக அட்டென்ஷன் கொடுக்குறாங்க, சம்பளம் அதிகமாக வருது. ஈஸியாக இருக்கு, நீ வந்து நிறைய எஃபோர்ட் போட தேவையில்ல, நிறைய நாள் வேலை செய்ய தேவையில்ல, விளையாட தேவையில்ல அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இப்படியே போச்சுன்னா எல்லாம் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டு ஆடு. இங்கே ஆடுறதுக்கு இப்போ லீக்ல ஆடினா கூட நல்லா சம்பாதிக்கலாங்கிற ஒரு இது. கிளாசன் சரியான பீக் ஃபார்ம், ஒன்டேல 50 ஆவரேஜ், ஸ்ட்ரைக் ரேட் 130. அப்பா அப்படி வச்சிட்டு இருக்க ஆளு ஒன்டேல T20 அப்படின்னு எல்லா ஃபார்மேட்லயும் ரிட்டையர் ஆகிட்டு லீக் மேட்ச் ஆட போறேன்ட்டு பைலேட்டரல் சீரிஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷனல் மேட்ச் அவங்களுக்கு போர் அடிச்சு போற அளவுக்கு லீக் மேட்ச் வந்து ஒரு பெரிய இது கொடுக்குதுன்னு ஒரு விஷயம் தெரியுது. கிரிக்கெட் இப்போ ஆடியன்ஸும் சரி பிளேயர்ஸும் சரி அது ஒரு இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற அதுலேருந்து அந்த அந்த தாட்டே பயங்கரமா குறைஞ்சிருச்சு. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட். ஒரு படம் 3 மணி நேரமா, ஒரு மேட்ச் ஒரு 6 மணி நேரம் போதும் அப்படிங்கிற. அதுதான் 2 இன்னிங்ஸ் இருக்குல்ல, இங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒரு. ஆமா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் மாதிரி ஒரு டைம் பார்க்கலாம் ப்ரோங்கிற மாதிரி கொண்டு வருது. அதான் என்னென்னமோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது, நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ஆஸ் 90s கிட்ட நம்ம வந்து சச்சின் எரா, கங்குலி, சேவாக் அப்படின்னு ஒரு இது பார்த்தோம். அப்புறம் தோனி, கோலி எல்லாமே பார்த்தாச்சு. கிரிக்கெட் பற்றி கிரிக்கெட்ன்றது வெறுமனே அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லாமல் அதை பார்த்து டிஸ்கஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அதை பற்றி தொடர்ந்து பேசுறதே அவ்வளோ ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயமா இருக்கும் கிரிக்கெட் பற்றி பேசுறது அப்படிங்கிறது. அதெல்லாம் தாண்டி ஜஸ்ட் ஒரு சர்க்கஸ் பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸாக அது மாறிடுச்சோங்கிற மாதிரி தான் இருக்குது. வரக்கூடிய புது ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், இல்லை ஆடியன்ஸும் இதுதான் விரும்புகிறாங்களா, எங்கே போய் முடிய போகுதுலாம் தெரியல. ஒருத்தர் தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சேஞ்சஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.